அதிகமான சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ள போக்குவரத்து சேவை நிறுவனங்களை போக்குவரத்து அமைச்சு நேற்று முதல் அம்பலப்படுத்தி வருகிறது. கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற சாலை விபத்துகளில் பலர் பலியாக இருப்பதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து மற்றும் தளவாடவியல் நடத்துனர்கள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வதை உறுதி செய்வதற்காக உரிய நேரங்களில் அத்தகைய நிறுவனங்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ குறிப்பிட்டுள்ளார். வேக வரம்பை மீறுதல், அலட்சியமான முறையில் வாகனம் ஓட்டுவது, பாதுகாப்பு தரப்பாடுகளை உறுதிப்படுத்தாதது, வாகனம் ஓட்டும் லைசென்ஸ்களை வைத்திராதது ஆகிய குற்றங்களுக்காக அந்த சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்பட்டியல் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், விரைவு பேருந்து நிறுவனங்கள் மற்றும் தளவாடவியல் நிறுவனங்கள் என அவை பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 30 அல்லது 40 ஆண்டுகளுக்குள் முதன் முறையாக மலேசிய, சீன வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக பொறுப்பேற்கலாம் என்று பாஸ் கட்சியின் தலைவர் ஒருவர் கூறியிருந்தார். மலேசிய சீனரான மேஜர் ஜெனரல் ஜானி லிம் என்பவர் ஆயுதப் படைகளின் லெப்டினன்ட் ஜெனரலாக நேற்று முன்தினம் பதவி உயர்த்தப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவர் இக்கருத்தை வெளியிட்டிருந்தார். சுங்கைபுலோ பாஸ் கட்சியின் தலைவரான ஜகாருடின் முகமது தமது முகநூல் பக்கத்தில் இப்பதிவை வெளியிட்டுள்ளார். கம்போங் சுங்கை பாருவில் பிறந்த சீன வம்சாவளியைச் சேர்ந்தவரான ஜானி லிம் வரும் 2058 ஆண்டில் மலேசியாவின் 50வது பிரதமராக பொறுப்பேற்பார் என்று ஜகாருடின் கூறியிருந்தார். இதனை PKR இளைஞர் பகுதி தலைவர் கமில் முனிம் வன்மையாக கண்டனம் செய்துள்ளார். இது தீய நோக்கம் கொண்ட ஒரு பதிவு என்று அவர் சாடினார். ஜானி லிம்மின் பதவி உயர்வு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்றும் அதனை வெறுக்கத்தக்க ஒரு சொல்லாடலாக ஜகாருடின் மாற்றி இருக்கிறார் என்றும் காமில் தெரிவித்தார். ஜகாருடீனின் அப்பதிவு இனவாதத்தை தூண்டும் வகையில் உள்ளது என்று DAP நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் யங் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் வெறுப்பு அரசியல் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிக் கொண்டிருக்கிறது என்றும் இது அபாயகரமான மனப்போக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை தடுத்து நிறுத்தாவிட்டால் விபரீதம் ஏற்படக்கூடும் என்றும் லிம் எச்சரித்தார். 2024 SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கும் மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் இடங்கள் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இனம் அல்லது மத பின்னணியை பொருட்படுத்தாமல் 10A அல்லது அதற்கும் மேல் பெற்றவர்களுக்கு உத்தரவாதமான இடங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சரவை நேற்று முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கொள்கை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு அறிவித்ததற்கு இணங்க அமைந்துள்ளதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியது. 2024 SPM தேர்வில் 10A சிறந்து விளங்கும் அனைத்து மாணவர்களும் தங்கள் கல்வியை தொடர வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மெட்ரிகுலேஷன் திட்டத்திற்கான தற்போதைய பூமிபுத்ரா கோட்டா முறை அப்படியே உள்ளது என்றும் அதில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காலஞ்சென்ற முன்னாள் நிதியமைச்சர் துன்டான் ஜைனுடீனுடன் தொடர்புடைய மெனாரா இல்ஹாம் கட்டடத்தை பறிமுதல் செய்வதற்கான விண்ணப்பத்தை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தாக்கல் செய்துள்ளது. டைம் அவரின் மனைவி தோக்வான் நைமா அப்துல் காலிட் அவர்களின் சகாக்கள் ஆகியோருக்கு எதிரான பறிமுதல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோலாலம்பூரின் மைய பகுதியில் உள்ள 60 மாடிகளை கொண்ட அக்கட்டடம் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக MACCயின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். பறிமுதல் நடவடிக்கை தொடங்கிவிட்டதாகவும், ஆனால் இதில் பல்வேறு விவகாரங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதால் எளிதான பணியாக இது இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மெனாரா இல்ஹாம் கட்டடம் தொடர்பில் ஏராளமான ஆவணங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் அந்நபர்களின் சொத்துகள் சம்பந்தப்பட்ட பல ஆவணங்களை சமர்ப்பிக்கவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வாகனங்களில் நீண்ட நேரம் அல்லது பல நாட்களுக்கு வெயிலில் வைக்கப்பட்டிருக்கும் நீரை குடிப்பது உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. சூரிய ஒளி படும் அளவிற்கு நீண்ட நேரம் வாகனங்களில் வைக்கப்பட்டிருக்கும் வெப்பம் நிறைந்த நெகிழி பாட்டில்களில் உள்ள நீரில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இருப்பதை ஆய்வுகள் காட்டுவதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். இது வெறும் தண்ணீர் தானே, குடித்தால் என்ன தவறு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் சயின்ஸ் ஆஃப் தி டோட்டல் என்விரான்மெண்ட் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில்
நீண்ட நேரம் வெப்பத்தில் இருக்கும் நெகிழி பாட்டில்களில் இருக்கும் தண்ணீரை குடிப்பது தீங்கு விளைவிக்கும் என்றும், ரசாயனங்கள் அதனுள் சென்று விடுவதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. மேலும் நெகிழி பாட்டில்கள் சூடான நீருடன் கலக்கும் போது அவை ஒரு லிட்டருக்கு டிரில்லியன் கணக்கான நானோ துகள்களை தண்ணீரில் வெளியிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் மூவாரில் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இம்மாதம் 16ஆம் தேதி பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மூவார் புக்கிட் திரை பகுதியில் 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ராய்ஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர்களின் வீடுகளில் சோதனையிட்டதில் எக்ஸ்டாசி போதை மருந்து தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 10 லட்சம் ரிங்கிட் என்று அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஒரு ஆடவருக்கு 3 போதைப்பொருள் குற்றப்பதிவுகளும் மற்றொருவருக்கு 5 போதைப்பொருள் குற்றப்பதிவுகளும் உள்ளதாக அவர் கூறினார். இச்சோதனை நடவடிக்கை மூவார் மாவட்ட போதைப்பொருள் குற்றப்பிரிவு தலைவர் ஏஎஸ்பி ஜீவேந்திரன் சன்னாசி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் எடை 6389 கிராம் என்றும் அதன் மதிப்பு 10,66,963 ரிங்கிட் என்றும் தெரிவித்தார். மேலும் அந்த வீட்டில் இருந்த போதைப் பொருள் தயாரிக்கும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவர்களிடமிருந்து புரோடுவா மைவி கார், யமஹா மோட்டார் சைக்கிள் போலீசார் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.